your eyes. Relax your body. Om. உடல் அமைதி, பிராண அமைதி, மன அமைதி, புத்தியின் அமைதி, பிறகு giving attitude to your mind, பாவனைகளை கொடுத்தல் மனதிற்கு. முதல் பாவனை ஏற்றுக்கொள்ளுதல், acceptance. அசங்கோகம், அசங்கோகம், சாந்தோகம், பக்தி என்பது மன தூய்மைக்கு ஒரு சாதனம். Expression of love and attitude towards பகவான். மன தூய்மைக்கு இது ஒரு சாதனம், மீன்ஸ் அந்த பக்தியை வெளிப்படுத்தும் விதம் உடம்பால், வாக்கால், மனதால் we can express our love and affection. அதில் உடலில் வெளிப்படுத்தும் பக்தியை விட வாக்கால் வெளிப்படுத்தும் பக்தி கடினமானது. வாக் என்பது மந்திரங்களை, இறைவன் கொடுத்த மந்திரங்களை உச்சரித்தல் மட்டுமே வாக்.
பாடல்கள் பாடுவது. அது வாக்கு. அது உடம்பால் செய்கிற வெளிப்படுத்துகிற பக்தியை விட கடினமானது. அதீத முயற்சி தேவைப்படுவது வாக்கினால் செய்யக்கூடிய பக்தி. அதைவிட கடினமானது மனதால் செய்யக்கூடிய ஜெபம். ஜெபம் என்பது ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பக்தி. அது வாக்கினால் வெளிப்படுத்தும் பக்தியை விட கடினமானது. இட் இஸ் அ பிரேயர். மானச ஜெபம் என்பது ஒரு பிரார்த்தனை. பக்தி மன தூய்மைக்காக செய்யப்படுவது. இதை தொடர்ச்சியாக இதை தொடர்ச்சியாக செய்து வரும்பொழுது மட்டும்தான் அதனுடைய பலனை நாம் பெற முடியும். மானச ஜெபம் அடுத்த தியானத்திற்கு வழிவகுக்கும். மானச ஜெபத்தை சரிவர முடித்தவர்கள் தியானத்துக்குள் எளிதாக சென்று மனம் அமரும். மானச ஜெபம் என்பது இறைவனுடைய நாமத்தையோ, மந்திரத்தையோ மட்டுமே எடுத்துக்கொண்டு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். முறைப்படி மனதை அமைதிப்படுத்தி மானச ஜெபத்திற்குள் வர வேண்டும். அப்பொழுது தொடர்ந்து செய்யும் பொழுது தியானம் செய்வதற்குண்டான பலனை அது தரும். ஓரளவு மன தூய்மைக்கு மானச ஜெபம் உதவுகிறது. இன்றைய மானச ஜெபத்தில் மந்திரத்தை நீங்களே கூறி ஒரு சிறு அமைதி விட்டு திருப்பி மந்திரத்தை கூறிக்கொண்டு அமர்ந்திருக்கவும். வாக்கால் முணுமுணுக்கக் கூடாது. உடலில் எந்த அசைவும் இருக்கக்கூடாது. கவனம் முழுவதும் அந்த மந்திர சொற்களில், அதனுடைய எழுத்துக்களில் அல்லது அந்த தேவதையை குறித்து இருக்கலாமே தவிர வேறு எங்கும் மனம் சிதறாமல் மானச ஜெபத்தை தொடருவோம். ஓம் நம சிவாய.
ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கும். தவ கரதர்ஷன்.